இந்த மூன்றாவது மொழிங்கிறது எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அது கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம், கேரளா பார்டரில் இருக்கவங்க மலையாளம் படிக்கலாம், கர்நாடகா பார்டரில் இருக்கவங்க கன்னடம் படிக்கலாம். எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ்னால் இந்த மகேஷ் பொய்யா மொழியா பொய்யும் மொழியா? அவருக்கு என்ன வந்தது, முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறேன்னா, ஏன்னா நான் தெளிவாக இப்போ சென்னை ஒன்று மாத்திரம் மாடலுக்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்கேன். 200 கார்ப்பரேட்டரில் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக கார்ப்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது, எதெல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குது. மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் ஒன்று தலைவர்கள். நான் ஏற்கனவே 40 பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் 4 years பேக். இவங்க திமுக தலைவர்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள். உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். உங்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். ஆனால் இந்த ஏழை எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்தை படிக்கக்கூடாதா? அது எப்படி திணிப்பாகும்? ஆப்ஷனல் தானே, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஆகவே உங்களுடைய தகுடு தத்தம் நிச்சயமாக மந்திரிகள் வீட்டு வாசலில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டி வந்துடும், போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும். உங்கள் குழந்தைகள்லாம் நீங்கள் அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? சமச்சீர் கல்வி. திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது, அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது. மக்களை ஏமாற்று பேர் வழிகள் திராவிட இயக்கத்தினர். ஆகவே இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை we will call their bluff. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை, அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஏற்கனவே 85 ராஜீவ் காந்தி ஆரம்பித்தது தான். ஆகவே அந்த கொள்கையில் நீங்கள் வச்சுருந்த வரைக்கும் நீங்கள் 10 வருஷம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு அந்த மினிஸ்ட்ரி கொடுன்னு 2G ஊழல் வர பண்ணின அந்த ஆட்சியில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் இப்போ எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆகவே இதை நீங்கள் எதிர்த்தால் அன்றைக்கி மாதிரி இல்லை பிஜேபி. இப்போ we know how to fight these hypocritic forces. மக்களை ஏமாற்று பேர் வழிகள் திமுக கூட்டத்தை எதுக்க பிஜேபிக்கு தெரியும். அதனால் டூ வாட் யூ ஹவ் ஆல்ரெடி அஷ்யூர்டு. திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். மறுநாள் காலையில் பணம் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை.